ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷில் டீம் ஒர்க் அப்படிங்கிற போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா போயமுக்கு ஷார்ட்கட், ஆத்தர் ஷார்ட்கட் போட்டிருக்கோம், ப்ரோஸ்க்கும் ஆத்தர் ஷார்ட்கட் போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா பார்த்துருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஈஸியாக இருக்கும், படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த டீம் ஒர்க் அப்படிங்கிற போயம் உள்ளே போகலாம். இதோட ஆத்தர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஆத்தர் யார் அப்படின்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கெரியர் எப்போ ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா 1895 கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணாராம். அப்படி அவர் கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு என்ன வயசு அப்படின்னா 14 வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது when his work first appeared in the Detroit Free Press, அவர் ஸ்டார்ட் பண்ணார்ல, அப்போ அவர் ஒர்க்கை ஃபஸ்ட்டு எதில் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா டெட்ராய்ட் ஃப்ரீ ப்ரெஸ் அப்படிங்கிறதுல தான் அவரோட ஒர்க் வந்து வெளியிட்டாங்களாம். his column was syndicated in over 300 நியூஸ் பேப்பர். இவரோட காலம் எத்தனை நியூஸ் பேப்பரில், செய்தித்தாள்களில் வந்திருக்கு அப்படின்னா 300 நியூஸ் பேப்பரில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் he came to be known as the poet of the people, மக்களுடைய போயட், மக்கள் கவிஞர் அப்படின்னு இவர் வந்து சொல்றாங்களாம். அது மட்டும் இல்லாம கெஸ்ட் வாஸ் மேட் போயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன். இப்ப போயட் ஆஃப் பீப்பிள் அப்படின்னு சொன்னாரும் கெஸ்ட் தான். அடுத்து பாத்தீங்கன்னா போயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன் அப்படின்னாலும் யாரு அப்படின்னா கெஸ்ட் தான். இந்த ரெண்டு பேரும் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. the only poet to have been awarded the title, ஒரே ஒரு போயட்டுக்கு மட்டும் தான் இந்த டைட்டில் கொடுத்துருக்காங்களாம். அதான் இதுக்கு அர்த்தம். அது யார் அப்படின்னா கெஸ்ட் தான். his poem often had an inspirational and optimistic view of everyday life. இவரோட போயம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ஸாகவே இருக்கும். நமக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாக நமக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்டமிஸ்டிக்காக தான் இவரோட போயம் எல்லாமே இருக்கும். அதான் சொல்கிறாங்க. நீங்கள் இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா 1895 அவரோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணது எத்தனாவது வயசு? 14வது வயசு. எதில் அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்துச்சு அப்படின்னா டெட்ராய்ட் ஃப்ரீ ப்ரெஸ், அதில் தான் வந்துச்சு. இவருக்கு 2 பேர் இருக்குது. என்ன அப்படின்னா போயட் ஆஃப் த பீப்புள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன். இந்த டைட்டில் வாங்கின ஒரே போயட் யார் அப்படின்னு கேட்டால் இவர் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரோட போயம் எல்லாமே எப்படி இருக்கும்னா இன்ஸ்பிரேஷனாகவும் ஆப்டிமிஸ்டிக்காகவும் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போயம்குள்ளே போகலாமா? இந்த போயம் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க். நம்ம தனியாக ஒரு விஷயத்த செய்யாமல் ஒரு டீமாக சேர்ந்து செஞ்சால் அதுக்கான என்னென்ன பலன்லாம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போயம் இருக்கும். போயம் பார்க்கலாம். இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் கரேஜ் அண்ட் ஸ்கில் அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் எ ஸ்டார். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் ஆல் வெரி வெல், ஓகே, எல்லாருக்குமே வந்து கரேஜ் அப்படின்னா தைரியம், ஸ்கில் அப்படின்னா நம்மளால ஒரு விஷயம் பண்ணக்கூடிய திறமை, இந்த ரெண்டுமே இருந்தால் அது ஓகே, அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. கரேஜ்னா என்னன்னா தைரியம், ஸ்கில் அப்படின்னா திறமை. ஒருத்தவங்கள்ட்ட வந்து தைரியமும் இருக்கு, திறமையும் இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் எ ஸ்டார். அதாவது பல நட்சத்திரங்கள் இருக்கு, அந்த நட்சத்திரங்கள்ல ஒரு நட்சத்திரங்களை உங்களை கவுண்ட் பண்றாங்கன்னா அது ஒன்றும் பெரிய தப்பான விஷயம் இல்லை, ஓகே, அதுவும் நல்லதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த 2 லைனுக்கான அர்த்தம். இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் கரேஜ் அண்ட் ஸ்கில் அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் எ ஸ்டார். தைரியமும் திறமையும் இருக்கிறது நல்லதுதான், பல நட்சத்திரங்களோட ஒரு நட்சத்திரமா உங்களை கவுண்ட் பண்றது நல்லதுதான், ஒன்றும் பெரிய தப்பான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் the single deed with its touch of thrill doesn't tell the man you are. என்ன சொல்றாங்கன்னா சிங்கிள் டீட் அப்படின்னா, சிங்கிள்னா ஃபர்ஸ்ட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. டீட் அப்படின்னா ஆக்ட். டீட்னா என்னன்னா ஆக்ட் இல்லைன்னா ஒரு அச்சீவ்மெண்ட். இப்போ நம்ம தனியாக வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் சொல்கிறாங்க சிங்கிள் டீட் வித் இஸ் டச் ஆஃப் தில் டசன்ட் டெல் த மேன் யூ ஆர். நீங்கள் தனியாக ஒரு விஷயத்த சாதிக்கிறீங்கன்னா நீங்கள் யாருன்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் தனியாக இப்போ நான் வந்து ஒரு இதில் காம்படிஷன் போகிறேன், நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது, நீங்கள் எவ்வளோ திறமையானவங்கன்றது தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் தேர் இஸ் நோ லோன் ஹேண்ட் இன் த கேம் வி பிளே வி மஸ்ட் ஒர்க் டு எ பிக்கர் ஸ்கீம். இப்போ நீங்கள் நினைக்கலாம் நான் தனியாக செஞ்சால் ஏன் எனக்கு திறமை தெரியாது, ஏன் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே நினைக்கலாம். அதுக்கு என்ன கீழே கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ நம்ம எந்த ஒரு கேமாக இருந்தாலும் நான் இப்போ விளையாடுறேன்னா எனக்கு ஆப்போசிட்டாக இன்னொருத்தவங்க விளையாண்டே ஆகணும், அப்போதான் நான் ஜெயிச்சேன்னா தோத்தனா அப்படின்னு தெரியும். அப்போ அதை தான் இந்த லைனில் சொல்கிறாங்க. ஒரு லோன் ஹேண்டால், ஒரு தனி மனுஷனால் எந்த ஒரு கேமையும் விளையாட முடியாது. அப்போ என்ன சொல்கிறாங்க, யாரோ ஒரு ஆப்போனன்ட் வேணும் நமக்கு, 2 பேராவது ஒரு கேமை விளையாடணும்னா இருக்கணும். இப்போ நான் போட்டி போடுறேன், நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன்னா அப்போ எனக்கு கீழே ஒரு 10 பேர் இருந்தால் தான் நான் ஃபர்ஸ்ட்னே தெரியும்.
யாருமே இல்லாம நான் மட்டும் படிச்சேன்னா நான் ஃபர்ஸ்ட்னு தெரியுமா? அதை தான் இங்க சொல்றாங்க. ஒரு தனி கையால, ஒரு தனி மனுஷங்களால எந்த ஒரு கேமையுமே விளையாட முடியாது. அப்படி அவங்க பண்ணும்போது ஒரு பிக்கர் ஸ்கீம் நம்ம அச்சீவ் பண்ணணும்னா நிறைய பேர் சேர்ந்து தான் ஒரு விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் the thing that counts in the world today is how do you pull with the team. வேர்ல்டு டுடே அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில், இப்போ இருக்க உலகத்துல என்ன தேவை அப்படின்னா நம்ம எப்படி ஒரு டீமை புல் பண்ணி நம்ம கூட எடுத்துட்டு போறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. நான் மட்டும் ஜெயிச்சா போதுமா அப்படின்னு இல்லை, என் கூட இருக்க எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ எம்எஸ் தோனி இல்லைனா வந்து மெஸ்ஸி அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஃபேமாக இருக்காங்க, ரொம்ப பயங்கரமாக அவங்களாம் வந்து அவங்களுக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே அதிகமாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க நல்லா விளையாடுறது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி அவங்க டீம்மேட்ஸ்க்காக விளையாடுறாங்க, கூட இருக்கவங்களையும் எப்படி ஜெயிக்க வச்சு கூட கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்றதுனால தான் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஃபேமும் கிடைக்குதுல்ல. அப்போ நம்ம டீமை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட திறமையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, they may sound your praise and call you great, they may single you out of frame. என்ன சொல்றாங்கன்னா, உங்களை வந்து பயங்கரமா புகழ்வாங்களாம். நீ தான் பயங்கரமா இருக்க, நீ சூப்பர்ப்பா, நீ ஒன்னால இதை முடியும்பா, ஒன்னால அது முடியும்பா அப்படி சொல்லி உங்களை பயங்கரமா பிரேஸ் பண்ணுவாங்க. நீ தான் கிரேட் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படி சொல்லியே உங்களை அந்த பாட்டத்தை விட்டு வெளியேற்றிடுவாங்க. அந்த ஃபேம் உங்களுக்கு புகழ்ச்சின்னு ஒன்று காமிச்சு, இப்போ ஒருத்தவங்கள்ட்ட வந்து நீ சூப்பரா படிக்கிற, நீ எல்லாம் படிச்சு எக்ஸாம் எழுதுனமா, நான் நீ சும்மா போய் எழுதினாலே 100க்கு அவுட் ஆஃப் 100 வாங்கிடுவேன்னு சொன்னா நமக்குள்ளே என்ன வந்துடும், சரி நம்ம அப்படிப்பட்ட திறமையானவங்க தானோ, அப்ப நம்ம சூப்பரா எழுதிடுவோமோ அப்படின்னு நமக்குள்ளே தோணும்ல. அதை தான் இங்க சொல்றாங்க. உங்களை சூப்பர்னு சொல்லியே உங்களை ஃபேம்ல இருந்து வெளியே தள்ளிடுவாங்க. அதெல்லாம் நீங்க காதலே வாங்கக்கூடாது அப்படின்னு தான் இங்க சொல்றாங்க. புரியுதா? பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட் ஆர் யூ வில் நெவர் வின் த கேம். அதான் சொல்றாங்க. நீங்க அப்படி யாராவது சொன்னா அதை காதலே ஏத்துக்க கூடாது. நீங்கள் உங்கள் ரன்னிங் மேட்டை பார்க்கணும். அவங்க கூட நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது தான் உங்களால் வந்து அந்த கேமில் இருக்க முடியும். இல்லைனா வந்து அந்த கேமில் நீங்கள் வின் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்கள் கிளாஸில் நீ சூப்பராக படிக்கிற, நீ நாளைக்கு போய் எக்ஸாம் எழுதுனா 100 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை நினச்சி என்ன பண்ணுவோம், நம்ம தான் நம்ம கிளாஸில் டாப்னு நினச்சி போவோம். ஆனால் என் கூட என் ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா அவங்க நைட்டெல்லாம் படிச்சுட்டு வருவாங்க. அவங்க படிக்கிறத நான் பார்த்தா மட்டும்தான் என்னாலேயும் நைட்டெல்லாம் படிச்சுட்டு நான் போய் எக்ஸாம் எழுத முடியும். அதுதான் சொல்கிறாங்க. உங்கள் ரன்னிங் மேட் கூட நீங்கள் இருக்கணும். யாராவது உங்களை சூப்பர்னு சொன்னா நீங்க அதை காதலே வாங்கக்கூடாது. அப்படி வாங்கிட்டீங்கன்னா நீங்க அந்த ஃபேம்ல இருந்து வெளியில வந்துருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போலாமா? However, the work of life is done by the man with a selfish dream. என்ன சொல்றாங்கன்னா, செல்ஃபிஷ் ட்ரீம்னா அதாவது சுயநலமா நான் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கைக்கான ஒர்க், அதாவது இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில எனக்கு இவ்வளோ வேலை இருக்கு, அந்த வேலையை நான் முடிக்கவே முடியாது. அதை தான் சொல்றாங்க. நீங்க செல்ஃபிஷ் ட்ரீம் அப்படின்னா சுயநலமான கனவோட நீங்க இருக்கும்போது நான் மட்டும் ஜெயிச்சா போதும் நீங்க நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்க வாழ்க்கையில உங்களோட வேலைன்றது முடியவே முடியாது. எதுவுமே ஒரு நமக்கு எப்படின்னா, இன்னைக்கு நான் நல்லா பண்ணியிருக்கேனா நல்லா பண்ணலையான்னு யாரு கூட கம்பேர் பண்ணதானே எனக்கு தெரியும். நான் தெரியாமலே போகும்போது நான் எப்படி இருக்கேன், என்னோட வேல்யூ என்னன்றது எனக்கு தெரியாமலே போயிடும்ல. அதுதான் சொல்லுங்க. கடைசி வரைக்கும் உங்க வாழ்க்கையோடைய வேலை அப்படிங்கிறது நிறைவடையவே அடையாது அப்படின்னு சொல்றாங்க. செல்ஃபிஷ் அப்படிங்கிற ட்ரீமை நீங்க வச்சிருந்தீங்கன்னா. அடுத்து பாருங்க, ஃபார் த பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் த பேட்டில் இஸ் won by the spirit of team. நீ ஒரு பேட்டில், அதாவது ஒரு போர்க்களத்துக்கு போற, நீ அங்க தோத்தாலும் சரி, அந்த போர்க்களத்தை நீ ஜெயிச்சாலும் சரி, ஆனா அந்த ஒரு ஸ்பிரிட், டீம் அப்படிங்கிற ஸ்பிரிட்டை நீங்க விடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஓடணும், எல்லாரையும் நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதான் இங்க சொல்றாங்க. அடுத்து போலாமா? You may think it fine to be praised for skill, but greater thing to do is to set your mind and set your will on the goal that just in view. இல்லை என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 லைன்ல யூ மே திங்க், அதாவது ஒருத்தவங்க என்ன புகழ்றான், அது எனக்கு நல்லது தானே, என்ன மேம் இப்படி சொல்றீங்க, புகழ்ச்சி வேணாம் அப்படி சொல்றீங்க. ஒருத்தவங்க உங்களை புகழ்றாங்க, உங்களோட திறமைக்காக உங்களை புகழ்றாங்கன்னா அது நல்லது தான், தப்புன்னு சொல்லலை. ஆனா நீங்க அதோட நின்றுடக்கூடாது. இன்னைக்கு ஒருத்தர் நான் இன்னைக்கு நல்ல மார்க் எடுத்தேன் என்னை புகழ்றான்னா நான் அதோட நின்றுடக்கூடாது. அடுத்து நான் ஓடணும், அடுத்து நான் என்னோட இலக்கை நான் செட் பண்ணி அடுத்து ஓடணும். இப்போ குரூப் 4 வேலை வாங்கினேன், ஓகேப்பா நீ கவர்மெண்ட் வேலை வாங்கிட்ட அப்படின்னு சொன்னா அதோட நிறுத்திடக்கூடாது. அடுத்து நான் 2 எய்ம் பண்ணணும், 2A எய்ம் பண்ணணும், அடுத்து குரூப் 1 எய்ம் பண்ணணும். அந்த மாதிரி நம்மளோட எய்ம் என்ன இருக்கணும்னா அடுத்துன்னு போய்கிட்டே தான் இருக்கணும். அங்கேயே ஒருத்தவங்க உங்களுக்கு ப்ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே போதும்னு சொல்லிட்டு நீங்க அங்கே நிற்க கூடாது. அதை தான் இங்க சொல்றாங்க.
இட்ஸ் செட் டு யுவர் மைண்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டை செட் பண்ணுங்கள். இது போதும் அப்படின்னு நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது, இன்னும் நம்ம ஓட வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டை செட் பண்ணுங்கள். உங்களோட வில், உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத செட் பண்ணுங்கள். அப்படி செட் பண்ணி அதை நோக்கி பயணிச்சிங்க அப்படின்னா, அந்த இப்போ நான் ஒரு பிளான் பண்ணுறேன், இது என்னோட டைம் டேபிள், 7 மணிக்கு இதை பண்ணுறேன், 8 மணிக்கு இதை பண்ணுறேன், 10 மணிக்கு இப்படி பண்ணுறேன், ஈவினிங் இப்படி பண்ணுறேன், ஈவினிங் ஒரு 8 மணிக்கு இதை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு டைம் டேபிள் போடுறேன்ல, அந்த டைம் டேபிள் எப்படி இருக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு அதை செட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன தேவைன்றதை செட் பண்ணிவிடுங்க, சரியா? அப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெல்லோ மேன் டு ஸ்கோர் வென் ஹிஸ் சான்சஸ் ஹோப்லெஸ் சீம். அப்படின்னா என்னென்னா, உங்கள் கூட இருக்காங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க இப்போ நீங்கள் ஒரு டைம் டேபிள் போடுறீங்களே, அந்த டைம் டேபிள், இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் போடுற அந்த டைம் டேபிள் உங்களுக்கு மட்டும் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடாது. உங்கள் கூட ஒருத்தவங்க ஓடுவாங்கல்ல, இப்போ 2 பேர் குரூப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா வரும், என் ஃப்ரெண்டுக்கு வந்து மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னா, நான் இங்கிலீஷை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. என்னோட டைம் டேபிளில் நான் மேக்ஸையும் கான்சன்ட்ரேட் பண்ணும்பொழுது என் ஃப்ரெண்டாலையும் ஜெயிக்க முடியும். அவங்களோட டைம் டேபிளில் இங்கிலீஷையும் சேர்க்கும் போது என்னாலையும் ஜெயிக்க முடியும். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம், ஒரு ஷெட்யூல் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஷெட்யூல் நமக்கானதாக மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம ஃபெல்லோ மேன் ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க, அவங்களால என்னால் ஜெயிக்கவே முடியாதோ, நான் அவ்வளோதானா அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நம்மளோட பிளான் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதை தான் இதில் சொல்கிறாங்க. நான் மட்டும் ஜெயிக்காம என் கூட இருக்கீங்களும் ஜெயிக்க வைக்கணும், அதுதான் சொல்கிறாங்க. இட்ஸ் ஃபர்கெட்டிங் செல்ஃப் டில் த கேம் இஸ் ஓவர் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த டீம். அதாவது எப்போ நம்ம வாழ்க்கையோட கேம் அப்படிங்கிறது இங்கே வந்து சேலஞ்சுன்னு வச்சுக்கலாம். எப்போ நம்ம வாழ்க்கையோட சேலஞ்ச் கேம் அப்படிங்கிறது முடிவடையும் அப்படின்னா, நான் எப்போ செல்ஃப் அப்படின்ற சுயத்தை நான் எப்போ மறக்கிறேனோ அப்போ தான் வந்து என் வாழ்க்கையோடைய அந்த முடிவு அப்படிங்கிற அந்த சேலஞ்ச், அந்த கேமுங்கிறது முடிவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா, டீமோட சேர்ந்து தான் ஓடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா இந்த போயம்? இன்னொரு தடவை ஒரு ரீகால் பார்த்துடலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் தைரியமாக இருக்கிறதும் உங்கள்கிட்ட திறமை இருக்கிறதும் நல்ல விஷயம்தான், பல நட்சத்திரங்கள் நடுவில் நீங்களும் ஒரு நட்சத்திரமாக இருக்கிறதும் நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிங்கிளாக நீங்கள் ஒரு தனியாலாம் நின்று ஒரு விஷயத்தை ஜெயிச்சிங்கன்னா, அந்த ஜெயிக்கிறதுங்கிறது நீங்கள் யார் அப்படிங்கிறது காட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு தனிப்பட்ட ஆளாலையும் ஒரு கேமை ஜெயிக்க முடியாது. அப்படி ஜெயிக்கணும்னா கூட ஒரு ஆப்போனண்ட் அப்படிங்கிறவங்க தேவை. அப்போ தான் நம்மளால் ஒரு பெரிய பிக்கர் ஸ்கீமையும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ இருக்கிற உலகத்துக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, எப்படி நம்ம ஒரு டீமோட இருந்து புல் பண்ணி அந்த டீமை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க உலகத்துக்கு தேவைப்படுது. சில பேர் உங்களை ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, நீங்கள் சூப்பர்னு சொல்லுவாங்க, நீங்கள் கிரேட்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி உங்களை அந்த ஆட்டத்தை விட்டே தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. நீங்கள் அதெல்லாம் காதில் வாங்காமல் உங்கள் ரன்னிங் மேட் கூட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எப்போ செல்ஃபிஷாக இருக்கிறோமோ அது வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையோட முடிவு போராட்டம்ன்றது முடியவே முடியாது. நீங்கள் ஒரு பேட்டலில் ஜெயிக்கிறீங்களோ இல்லை பேட்டலில் ப்ரோன் பண்ணுறீங்களோ, ஆனால் அந்த டீம் அப்படிங்கிற ஸ்பிரிட்டை எடுத்துக்கிட்டே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க உங்களை புகழ்கிறாங்கன்னா அது நல்லது தான், தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதோடு நீங்கள் அங்கே நின்றுடாதீங்க, இன்னும் பெரிய பெரிய விஷயங்களை நோக்கி நீங்கள் ஓடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக உங்கள் மைண்டை செட் பண்ணுங்கள், அதுக்காக உங்கள் வில்லை செட் பண்ணுங்கள். அப்படி செட் பண்ணி அப்படி நீங்கள் ஓடுற போது உங்கள் கூட இருக்காங்கல்ல அவங்களையும் சேர்த்து நீங்கள் தூக்கி விடுங்க, அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி நீங்கள் எப்போ சுயத்தை நீங்கள் வந்து சுயநலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க மறக்கிறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கையோடைய கேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முடிவடையும். இதுக்கு நீங்க டீமா ஓடுங்க அப்படின்னு சொல்லிதான் நமக்கு எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் வந்து சொல்றாங்க. இதோட இந்த போயம் வந்து உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்து வந்து நம்ம போயமோட கிளாசரி பார்த்துருவோமா. டீட் அப்படின்னா என்ன? டீட் அப்படின்னா ஆக்ட் இல்லைன்னா ஒரு அச்சீவ்மெண்ட். நம்ம ஏதோ ஒரு ஜெயிக்கிறோம்ல அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டீட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அச்சீவ் பண்ணுறது தான் டீட் அப்படின்றோம். ஸ்கீம் அப்படின்னா என்னென்னா பிளான். இதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் லே அவுட் போடுறோம்ல அதுதான் வந்து ஸ்கீம். ஃபேம் அப்படின்னா க்ளோரி, புகழ்ச்சி, பயங்கரமாக உங்களை புகழ்கிறாங்கல்ல, புகழ்ச்சியோட உச்சத்துலலாம் இருக்கும்னு சொல்கிறாங்களா அதுதான் வந்து ஃபேம். மேட் அப்படின்னா உங்கள் கூட இருக்காங்கல்ல உங்கள் பார்ட்னர், அவங்க தான் வந்து நம்ம மேட்னு சொல்லுவோம். கம்பேனியன் இல்லைன்னா பார்ட்னர், அவங்க தான் வந்து மேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பிரிட் அப்படின்னா என்ன? வில், டிட்டர்மினேஷன், குறிக்கோள் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் என்னுடைய ஸ்பிரிட், இதுக்காக தான் நான் ஓடுறேன், இதுதான் என்னோட லட்சியம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் வந்து ஸ்பிரிட் அப்படின்னா லட்சியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓர் அப்படின்னா என்ன? ஓவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த அப்பாஸ்ட்ரஃபி போட்டு ஓர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பொயட்டிக் அப்ரிவேஷன் ஃபார் ஓவரோடைய பொயட்டிக் அப்ரிவேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஓர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து அப்ரிசியேஷன் क्वेश्चन போலாம்.
இப்போ இது பாருங்க, கான்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. இது நமக்கு வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. கான்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஷார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் எ வேர்ட் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் த ஒமிட்டட் லெட்டர்ஸ் ஆஃபன் ரீப்ளேஸ்டு இன் இங்கிலீஷ் பை அன் அப்பாஸ்ட்ரஃபி. அதாவது ஒரு பெரிய வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தையை நான் ஷார்ட் பண்றேன், ஷார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட், இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸோட ஷார்ட்டன்ட் ஃபார்ம். அதை எப்படி ஷார்ட் பண்ணுவேன் அப்படின்னா, அப்பாஸ்ட்ரஃபி போட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க, அதான் ஷார்ட் பண்ணுவாங்களாம். அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கான்ட்ராக்ஷன். இப்போ இங்க பாருங்களேன், இட் இஸ் அப்படிங்கிறத இட்ஸ் அப்படின்னு சொல்லி அப்பாஸ்ட்ரஃபி போட்டு ஷார்ட் பண்ணியிருக்காங்களா. அப்ப டஸ்ன்ட் அப்படின்னா டஸ் நாட், டஸ் நாட்டை தான் டஸ்ன்ட் அப்படின்னு போடுறாங்க. தேர் இஸ் அப்படின்னா தேர் இஸ் அப்படிங்கிறதா தேர்ஸ் அப்படின்னு எழுதுறாங்க. யூ வில் அப்படின்னா யூ வில், இந்த மாதிரி எழுதலாம்ல. தட்ஸ் அப்படின்னா தட் இஸ், தட் இஸ் அப்படின்னு எழுதுறாங்களா. இதெல்லாம் நீங்களே அப்படி எழுதி பாருங்க, உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அடுத்து பாருங்க, அப்ரிசியேஷன் கொஸ்டின் போலாம். It's helping your fellow man to score when his chances hopeless seem. It's forgetting self till the game is over and fighting for the team அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா. இப்போ இதுல என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, what does it stands for? it அப்படிங்கிறாங்களே, itனா என்னன்னு கேட்குறாங்க. நீங்களே பாருங்க, இங்க எங்கிட்டு இருக்கு, it's helping your fellow men to scoreன்னு சொல்றாங்க. யாரு நம்மளோட fellow men ஸ்கோர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? டீம் ஒர்க். அப்ப it அப்படிங்கிறது என்னன்னா டீம் ஒர்க். அடுத்து ரைட் த ரைமிங் ஸ்கீம். ரைமிங் ஸ்கீம்னா நான் சொல்லியிருக்கேன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், நீங்கள் அது ஒரு தடவை பார்த்துருங்க. ரைமிங் ஸ்கீம் அப்படின்னா ஒரு வேர்ட்ஸ் ஒரே மாதிரி இருந்ததுன்னா, ஒரே ப்ரொனவுன்சியேஷன் ஒரே சவுண்ட் இருந்துச்சுன்னா ரைமிங் வேர்ட்ஸ். அதுக்கு நம்ம ஒரு ஆல்ஃபபெட் கொடுத்து எழுதணும் அப்படின்னா அது ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்க, ஸ்கோர் ஓர் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, அப்போ இது ரெண்டுத்துக்கும் நான் ஏ அப்படின்னு சொல்கிறேன். சீம் டீம் ஒரே மாதிரியே முடியுதா, அப்போ இது ரெண்டுத்துக்கும் பின்னு போடலாம். அப்போ இதோட ரைமிங் ஸ்கீம் என்னன்னா ஏபி ஏபி. இதுதான் வந்து இந்த போயமுடைய ரைமிங் ஸ்கீம். அடுத்து பாருங்க, they may sound you praise and call you great, they may single you out for fame, but you must work with your running mate or you will never the game அப்படின்னு சொல்றாங்களா. இப்போ இதுல they அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. they அப்படிங்கிறது யாருன்னா ஸ்பெக்டேட்டர்ஸ், உங்க கூட இருக்காங்கல்ல, உங்களை சுத்தி இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து தே அப்படின்னு நீங்க சொல்றாங்க. விச் லைன் டாக்ஸ் அபவுட் த டீம் ஸ்பிரிட்? டீம் ஸ்பிரிட்டை பற்றி எந்த லைன் சொல்லுது அப்படின்னா, யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட் அப்படிங்கிற இந்த லைன் தான் வந்து டீம் ஸ்பிரிட்டை பத்தி சொல்றாங்க. அப்பதான் நம்ம கேம் வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்றோம்ல, இந்த லைன் தான் வந்து டீம் ஸ்பிரிட்டை பத்தி பேசுறாங்க. பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் இதுல கேட்கறாங்க. இதுல ரைமிங் வேர்ட்ஸ் எங்க இருக்குன்னா, கிரேட் மேட், கிரேட் மேட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேம் கேம். இது ரெண்டுமே வந்து ரைமிங் வேர்ட்ஸ் தான். ஃபேம் அப்புறம் வந்து கேம், இது வந்து ரைமிங் வேர்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போயமோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துடலாமா. இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம தனியாக வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். யாராவது அதை பார்க்கலன்னா அது போய் ஒரு தடவை பார்த்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்போ அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் இந்த போயம் நான் சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களே வந்து இதுதான் இதுக்கோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க, போட்டுருவீங்க. சரி, அதை ஒரு தடவை பார்த்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இம்பார்ட்டண்ட்டான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நான் சொல்லிடுறேன். அலிட்ரேஷனாக உங்களுக்கு தெரியும். அலிட்ரேஷன்றது நீங்களே போட்டுருவீங்க. ஒரு லெட்டர் வந்த லெட்டரே திரும்ப ரிப்பீட் ஆகுச்சுன்னா அதுதான் அலிட்ரேஷன். அப்படியே ஜென்ரலா கொடுத்தா அலிட்ரேஷன். அதுக்குள்ள போனீங்கன்னா வவல் லெட்டர் ரிப்பீட் ஆச்சுன்னா அசோனன்ஸ், கான்சோனன்ஸ் லெட்டர் ரிப்பீட் ஆச்சுன்னா கான்சோனன்ஸ். அதை மட்டும் நீங்க பார்த்து போட்டுருங்க. அதுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. இப்போ இங்க டி இருக்கா, இது அலிட்ரேஷன். அதுக்குள்ள போய் அசோனன்ஸா கான்சோனன்ஸான்னு கேட்டா கான்சோனன்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஓ வருதா, சவுண்டு யூன்னு வருதா, ஓன்றது வந்து ரிப்பீட் ஆகுதா, இந்த மாதிரி ரிப்பீட் ஆச்சுன்னா அது அசோனன்ஸ் அப்படின்னு சொல்லிடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மெட்டஃபர் பார்க்கலாம். மெட்டஃபர் அப்படின்னா என்னன்னா கம்பேரிசன் ஆஃப் டூ திங்ஸ். ஆஸும் லைக்கும் இல்லாம நான் ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ண அதுதான் மெட்டஃபர். அதுல இதுல பாத்தீங்கன்னா இந்த லைன் இருக்குல்ல, அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் ஏ ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நட்சத்திரங்களோட உங்களை கவுண்ட் பண்றது ஒரு நல்ல விஷயம்னு சொல்றாங்களா. அப்ப இங்க ஒரு கம்பேரிசன் இருக்கு. ஸ்டாரை யார் கூட கம்பேர் பண்றாங்கன்னா புகழ்ச்சி. பல புகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு புகழ்ச்சி வர்றது நல்லது. அப்ப ஸ்டார் கூட ஒரு ஸ்டாரா இருக்கிறது நல்லதுன்னும் போது ஸ்டாரை உங்களோட ஃபேம் கூட புகழ்ச்சி கூட கம்பேர் பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது ஆஸும் லைக்கும் இல்லை, அப்பனா அது மெட்டஃபர். சப்போஸ் ஆஸ் லைக் இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம், சிமிலி அப்படின்னு
அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த லைன்ல பாத்தீங்கன்னா there is no lone hand. இப்ப வெறும் மெட்டஃபர்லாம் இல்ல அப்படின்னா இங்க ஒரு ஓ இருக்கு, இங்க ஒரு ஓ இருக்கு, ரிப்பீட் ஆகும்போது அது அசோனன்ஸ்னு போட்டுருவோம். அதெல்லாம் கொடுக்காம மெட்டஃபர் லைன் கொடுத்தாங்கன்னா இதுக்கு வந்து மெட்டஃபர்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா கேம் அப்படிங்கிறது இங்க யாரை கம்பேர் பண்றாங்க அப்படின்னா உங்களோட கோல் என்ன, நீங்க என்ன கோல் செட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் கேம் வந்து கோல் கூட கம்பேர் பண்றாங்க. அடுத்து இதுல என்ன இருக்கு அப்படின்னா அங்க தே இருக்கா, ஒரு வேர்டு வந்த வேர்டு திரும்ப ரிப்பீட் ஆகுதுன்னா அந்த ரிப்பீட்டேஷன் சொல்லுவோம். அதுவே ஸ்டார்டிங்ல ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல ஒரு வேர்டு இருக்கு, அதே அடுத்த சென்டென்ஸ்லயும் அந்த வேர்டு ரிப்பீட் ஆச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனஃபோரா. அடுத்து பாருங்க, ஃபார் த பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் பேட்டில் இஸ் ஓன் அப்படின்னு இருக்கா. லாஸ்ட் அப்படின்னா தோல்வி, ஓன் அப்படிங்கிறதா ஜெயிக்கிறது. அப்போ ஒரு சென்டென்ஸ்ல 2 கான்ட்ரடிக்ட் வேர்டு இருக்கா, ஒரு சென்டென்ஸ்ல 2 கான்ட்ரடிக்ட் வேர்டு இருக்கு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்றோம் அப்படின்னா ஆன்டிதீசிஸ். அதுவே லாஸ்ட் ஓனும் எந்த ஒரு நடுவுல வேர்டே இல்லாம இந்த மாதிரி ஒரு கனெக்டர் ஆர் அப்படிங்கிற கனெக்டிங் வேர்டு இல்லாம ரெண்டும் பக்கத்துலேயே வந்துச்சுன்னா அது ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க ஓர் அப்படின்னு இருந்துச்சா, நான் இப்போ தானே புக் பேக்லேயே பார்த்தோமா அப்பாஸ்ட்ரஃபி வச்சு வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய வேர்டை ஷார்ட் பண்ணி அப்பாஸ்ட்ரஃபி வச்சாங்கன்னா அது நம்ம கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னோம்னு பார்த்தோமா, அதுதான் இது. அடுத்து பாருங்க, அதே இந்த லைனை பாருங்க, இட்ஸ் ஃபர்கெட்டிங் செல்ஃப் டில் த கேம் இஸ் ஓவர். இப்போ இந்த வேர்டு கொடுக்காம எஃபிமிசம் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது வந்து உங்களுக்கு கான்ட்ரடிக்ஷன் கொடுக்காம எப்பிமிசம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்பிமிசம் தான் எடுக்கணும். எப்பிமிசம்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன், ஒருத்தவங்களை வந்து தப்பாக சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதாவது எப்படின்னா இப்போ ஒருத்தவங்களை நான் டைரெக்டாக அவங்களை அட்டாக் பண்ணாமல் அந்த உங்கள் மனசை கஷ்டப்படுத்தாமல் நான் அதை தப்புன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லணும். இப்போ இது தப்புப்பா, இதை நீ மாற்றுன்னு சொல்லணும். ஆனால் அந்த தப்புன்னு நான் சொல்லக்கூடாது. டைரெக்டாக அவங்களை ஹர்ட் பண்ணாமல் நான் இன்டைரக்டாக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதுதான் எப்பிமிசம் சொல்லுவாங்க. பொலைட்டா அதை நான் சொல்றேன். இப்போ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் அப்படியே சொல்றேன் பாருங்களேன். ஃபர்கெட்டிங் செல்ஃப்னு இருக்கு. ஃபர்கெட்டிங் செல்ஃப்ல நம்ம செல்ஃப் அப்படிங்கிறத மறக்கணும்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப பொலைட்டா சொல்றது. இது நம்ம நார்மலா அவங்க ஹர்ட் ஆகுற மாதிரி சொன்னா சுயநலம் பிடிச்சவனா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா நீ இவ்வளோ சுயநலமா இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க ஹர்ட் ஆவாங்க. அப்ப அவங்கள்ட்ட அப்படி சொல்லாம உன்னோட செல்ஃப், உன்னோட சுயம் அப்படிங்கிறது நீ கொஞ்சம் மறக்கிறியா அப்படின்னு சொல்லி பொலைட்டா சொல்றாங்கல்ல, அதுதான் வந்து எப்பிமிசம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்து பாருங்க, இப்போ இந்த லைன்ல என்ன சொன்னேன், ஆன்டிதிசிஸ்னு சொல்லணும். இப்போ சப்போஸ் ஆன்டிதிசிஸ்னு கொடுக்கல, ஆப்ஷன்ல மெட்டஃபர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா மெட்டஃபர் கொடுத்துருக்காங்களே, இங்க 2 ஆப்போசிட் வேர்ட் தான் இருக்கு, ஆன்டிதிசிஸ் தான் வரும். ஆனா ஆப்ஷன்ல இல்லை. அப்போ மெட்டஃபர் வருமா அப்படின்னா இந்த லைனை மெட்டஃபர் அப்படின்னு வரலாம். சப்போஸ் ஆன்டிதிசிஸ் இல்லை அப்படின்னா இந்த லைனை நீங்க வேற என்ன சொல்லலாம்னா மெட்டஃபர்னு சொல்லலாம். ஏன்னா இங்க பேட்டில் இருக்குல்ல, இந்த பேட்டில் யார் கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற போராட்டங்கள், சேலஞ்சஸ், நம்ம என்னென்ன சேலஞ்சஸ்லாம் பண்றோம் அப்படின்றது கூட நம்ம இந்த பேட்டில் அப்படிங்கிற வேர்டை வச்சு நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் போராட்டங்கள் பண்றோம் அப்படிங்கிறத வச்சு கம்பேர் பண்றாங்க. புரியுதா? ஃபார் த பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் த பேட்டில் இஸ் ஓன் அப்படின்னா பேட்டில்னா நம்ம போய் இப்போ போர்க்களத்திலேயே போர் பண்ண போறோம் இல்லை, நம்மளோட வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ற அந்த போராட்டங்களை தான் பேட்டில் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ஒரு கம்பேரிசன் தானே. அப்ப இது ஒரு மெட்டஃபர் லைன். மீதிலாம் பாத்தீங்கன்னா நீங்களே எழுதிருவீங்க. இந்த செட்டுன்னு இருக்குல்ல, வந்த செட்டு திரும்ப வந்திருக்கா, வேர்டு மொத்தமா ஒரு வேர்டு ரிப்பீட் ஆயிருக்கா, அப்ப இது ரிப்பீட்டேஷன். அந்த மாதிரி வேற ஏதாவது வந்ததே திரும்ப ரிப்பீட் ஆகி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்து திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், அலிட்ரேஷன் சொல்லுவோம்னு சொல்லிட்டேன்னா. அடுத்து பாருங்க, இங்க ஹெச் இந்த ஹெச் திரும்ப அந்த லெட்டர் ரிப்பீட் ஆயிருக்கா, அப்ப இது அலிட்ரேஷன். இந்த மாதிரி அலிட்ரேஷன், அசோனன்ஸ், கான்சோனன்ஸ்லாம் நீங்க பாருங்க. மீதி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான வேற என்னெல்லாம் இருக்குன்னா இதுதான் இருக்கு. என்னென்ன கான்ட்ரடிக்ஷன், எப்பிமிசம், அதுக்கப்புறம் அனஃபோரா, ஆன்டிதிசிஸ், இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டா. மெட்டஃபர் இதெல்லாம் தான் இந்த போயம்ல இருக்கு. இதோட பார்த்தீங்கன்னா இந்த போயமோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து முடியுது. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த போயம் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.